நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? என்னங்க? கிருபையுள்ள தேவன். அப்புறம் பொய்யுரையாத, நம்ம தேவன் எப்படி? பொய்யுரையாத தேவன். நிறைய வசனம், நிறைய நாமங்கள் இருக்குது. அப்போ இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா, அவன் பேர் என்ன? பிசாசு. என்ன சொல்றது? அவன் என்ன தேவன்? பொய்யுக்கும் பிதாவா இருக்கக்கூடிய தேவன். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவா இருக்க தேவன். அப்ப அவன்கிட்ட கிருபை வருமா? வராதா? சரி, எடுத்து வாசிப்போம். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தெய்வம். போதும். கர்த்தரோ மெய்யான தெய்வம். அப்ப இன்னொருத்தர் என்ன அர்த்தம்? அவன் தெய்வமா இல்லையா? அநேக தெய்வங்களை, பொய்யான தேவங்களை வணங்குறாள். ரோமர் 10 சுத்திகரம் பார்த்தோம் இல்லையா? இப்போ பொய்யான பொய்யை, சத்தியத்தை விலக்கி பொய்யான தேவர்களை, விக்கிரங்களை அதாவது பொய்யான தேவன் பார்த்தோம். இப்போ கர்த்தரோ மெய்யான தெய்வம். யோவான் 1:9 இது பிதாவாகிய தேவன் குறிக்குது. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யாரு? இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. சூப்பர். அடுத்ததாக அதே போல அதுக்கு ஆப்போசிட் இருக்கான இல்லையா, அவன் ஒளியின் வேஷம் தரித்தவனா இருக்கான இல்லையா? அப்ப அவனு என்ன சொல்றேன்? பொய்யான ஒளியை கொடுக்க முடியும். அடுத்ததாக யோவான் 5:32 என்னை குறித்து குமாரனாகிய என்னை குறித்து சாட்சி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி. யார் குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கே சாட்சி சொல்ல முடியும். அந்த சாட்சி தான், அதை வைத்து தான் பரலோகத்தில் கேர்ப்பு தவறு செய்ய கூட அவருடைய சாட்சியை கேட்டு தான் தள்ளப்பட்டவராக இருந்தார். ஏன்னா அப்போ சாட்சி அவருடைய சாட்சி. அப்போ இன்னொருத்தர் எவன் இருக்கா? பொய் சாட்சிக்கான ஒருத்தர் இருக்கான்னு அர்த்தம். இப்போ எல்லாமே மாறி மாறி வருதா இல்லையா? பொய்யா தேவனாக்க அவன் பொய்யின் பிதாவாக இருக்கிறான். இவன் கர்த்தரே மெய்யான தேவனா, அவன் பொய்யான தேவனாக இருக்கிறான். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசுனாக்க இவன் ஒளியும் வேஷம் தரித்தாக இவன் ஒளியை காமிக்கக்கூடியவனா இருக்கான். சாட்சி மெய்யான சாட்சிக்காரன் இருக்காரு, இவன் பொய் சாட்சிக்காரனா இருக்கிறான். அப்போ வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ கிருபை மட்டும் இருக்காதுங்கிறீங்களா? சந்தேகம் வந்துருதா? இருக்குன்னு ஒரு டவுட் வருது. சரி பார்ப்போம். 1 பேதுரு 5:12 அது வேதத்தில் பார்க்கணுமா இல்லையா? எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். மெய்ய நம்ம இருக்கிற, நம்ம வாழ்ற, நம்ம கிருபையில வாழ்றமே, தேவனே நம்ம கிருபையில வாழ்றவான்னு சொல்றோமே, அந்த கிருபைய நான் மெய்யான கிருபையில தான் இருக்கிறேன்னா இல்ல பொய்யான கிருபையில இருக்கிறேனா? இப்ப இயேசு காட்டி கொடுத்தானே யாருங்க? யூதாஸ். அப்ப இயேசு என்ன செய்யாரு? துணிக்கிய நினைச்சு அவள் கொடுத்த உடனே செய்ய வேண்டியதை நீ செய்யன்னு சொன்ன உடனே யார் உள்ள புகுந்தான்? சாத்தான் உட்புகுந்து அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய கிருபையை அனுப்பி என்ன செய்யறான்? அந்த விஷயத்துல பிசாசு காட்டி கொடுக்க விஷயத்துல அவனை பலப்படுத்தினான். இப்ப தேவனுக்கு கிருபை நம்ம செய்து கிறிஸ்துக்குள்ள நம்மளை பலப்படுத்துது, தேவனுக்குள்ள நம்மளை பலப்படுத்துது. இப்போ கிரிகளை மோசமான கிரிகளை நம்மளை பலப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்போ அவனுக்கு கிருபை இருள் அதிகாரத்துக்குள்ள அவனை நம்மளை கொண்டு போவதா இருக்குது. இருள், காரிருள், மரண இருளுக்குள்ள நம்மளை அவனுடைய கிருபை நம்மளை கொண்டு போகக்கூடியதா இருக்குது. இப்போ நம்ம மெய்யான கிருபையில தான் இருக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி அறிஞ்சுக்கிறது? 1 பேதுரு 1:10 வாசிப்போம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, நமக்கு உண்டான கிருபை, என்னென்ன கிருபை உண்டாகி இருக்குது? கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் தான் நமக்கு உண்டாக்குனார். அவர் கிருபை தான் உண்டாக்குனார். கிருபை பிறந்த பார்த்தோம். அப்போ கிருபை நமக்கு உண்டாகிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நிகழ்கால ரட்சிப்புள்ள அதிக கிருபையை தருகிறார். இப்போ சாட்சியா உலகமெங்கும் சாட்சியா இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் பூர்ண கிருபையை நமக்கு தரார். அந்த கிருபையில தான் இருக்கிறோமா இல்லையாங்கிறத படிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கிருபை எதோடு இணையுதுங்க? ரட்சிப்போடு இணையுது. அதை கருத்தாய் ஆராய்ந்தாங்களாம். கிருபைனாக்க
நம்ம உலகத்தில் உலகப்புறமாக மற்றவங்க காட்டியும் வளர்றதுக்காகவா? உலக தேவை சந்திக்கிறதா கிருபை தராரு? ரட்சிப்புக்கு ஏற்ற பாதையில் தான் கிருபையை தரக்கூடியதாக இருக்காரு. முதல்ல அப்படி தான் பார்த்தோம். ரட்சிக்க எப்படி வந்தோம்? சபைக்கு எப்படி வந்தோம்? கிருபையினாலே விசுவாசி கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்ப விசுவாசம் முக்கியம், நம்மளுடைய பங்கு. கிருபை தேவனுடைய பங்கு. எதுக்காக? ரட்சிப்புக்காக. அதுதான் கிருபையே தரக்கூடியவருக்கு. அனுதினமும் ரட்சிக்கப்படுவதற்கு இது வேணுங்க. கிருபை இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாது. கிருபையை சார்ந்திருந்தாலும் ரட்சிக்கப்படவே முடியும். ஆனால் அந்த கிருபையை நான் மெய்யான கிருபையில் இருக்கிறேன்னா இல்லையாது, அந்த தீர்க்கதரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்தது போல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா? ஆராயணும். நான் அந்த கிருபைக்குள்ள தான் இருக்கிறேன்னா, இந்த கிருபைக்குள்ள தான் இருக்கேன்னா, கிருபை விட்டு விலகி இருக்கேன்னா, அப்படி அனுதினமும் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ண முடியும்? 1 பேதுரு 1:4 படிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும், இரண்டாவது மாசற்றதும், வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். நமக்கு தெரியும் அழியாது. எது அழியாது? எது அழியாதுங்க? உலகம் பூமி அழிஞ்சாலும், வானம் பூமி அழிஞ்சாலும் இதோட வார்த்தை அழியாது. அந்த வார்த்தையினால ரட்சிக்கப்பட்டிருக்கா. சரி, ரட்சிப்புல வருவாங்க. எப்படி வருவாங்க? எனக்கு அதிசயம் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு, எனக்கு வியாதி சுகமானுச்சு, எனக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே கடன் கொடுத்தாரு, பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டாந்தாரு. அதனால சில பேர் என்ன செய்வாங்க? ரட்சிப்புல வருவாங்க. ஆனால் அவங்க நினைச்ச முடியாது, நினைச்சிருக்க முடியாது. நீங்கள் நான் எதில் ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம தேவனுடைய வார்த்தை. அநேக அப்படி இருக்காங்களா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். எந்த ரட்சிப்புக்குள்ள, சபைக்குள்ள கொண்டாந்த ரட்சிப்புக்குள்ள வந்த நான் எதுக்குள்ள இருக்கிறேன்? பரலோகத்தில் இதில் அப்போ சொல்றீங்களா, ரட்சிப்பு யாருது? கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அனுதினமும் எந்த சபையில்? இப்போ நம்ம சபையில் வந்துட்டோமே, எடுத்தோன்னு சரீரத்தை வந்துட்டோம் அர்த்தமா? அப்போ அந்த சபையில் வரானாக்க அது இங்கே இல்லை, இங்கே பூமியில் உலக பிராம சபையில் வந்து சேரத்தினால நான் அவர் சபையில் சரீரத்தை ஐக்க மாட்டேன் இல்லை. அப்போ இங்கே வந்து சத்தியத்தை அறியதான் நம்ம செய்ய முடியும். மெய்யான அவருடைய சரீரத்தில் நீங்கள் நானும் இணைய முடியும். அவருடைய எலும்புக்குரியவர்களாகவும் அவருடைய மாம்சத்துக்குரியவர்களாகவும் அவர் அவயவங்களா நம்ம மாற முடியும். அப்போ இதில் போட்டிருக்குது அழியாததும் மாசற்றதும் வாழாததும் ஆகிய இப்படிப்பட்ட ரட்சிப்பு நமக்குள்ள வந்திருக்குதா? நம்ம அனுதினமும் செக் பண்ணும். எனக்கு அப்போ இல்லை, நம்ம அற்புதத்தில் வந்து வச்சுங்க, ஒரு நாளைக்கு அற்புதம் நடக்கல வச்சுங்க, என்ன செய்வோம்? நம்ம பின்மாற்றம் அடைஞ்சிருவோம். சுகம் கிடைக்குது, ரட்சிப்பில் வந்திருப்போம், ஆனால் சுகம் கிடைக்காதப்ப பின்மாற்றம் அடைஞ்சிருவோம். அப்போ அழியாத தேவனுக்குள்ள வைராக்கியமா அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் சுத்திகரிக்கணும். வசனத்தினால ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சுத்திகரிக்கிற செய்தி வந்துச்சாக்க என்ன செய்ய முடியும்? அனுபவம் வந்துச்சாக்க நம்ம மாறவே மாட்டோம். அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருப்போம். அப்போ நான் அனுதினமும் நான் செக் பண்ணுவேன். நான் மெய்யான கிருபையில் தான் இருக்கேனா? நான் மெய்யான கிருபைனா ரட்சிக்கப்பட்டேனா? ஏன்னா பிசாசு என்ன செய்வான்? அவன் அற்புதம் செய்ய மாட்டானா? அவன் பொய்யான அற்புதத்தாலும் பொய்யான அடையாளங்களாலும் வரக்கூடியவனா இருக்கிறான். இப்பவே அவனுடைய ஆவி இங்கேயே செயல்படுது. அப்ப அநேக அற்புதங்கள், அதிசயங்களை அதிசயம் யார் செய்ய முடியாது? அதிசயம் யார்? பிசாசு செய்யவே தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். அப்ப நம்ம அற்புதம் யார் செய்ய முடியும்? அவன் செய்ய முடியும். இருள் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமா ஒளிக்கு வந்தவர் யார் தான்? யார் வச்சிருந்தது? இயேசு தான் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மள மெய்யான ஒளியை கொடுத்து என்ன அதிகாரத்துக்கு ஆச்சரியமான ஒளிக்கு வருவிச்சார். அவன் கொண்டாட முடியுமா? முடியவே முடியாது. அவன் அது பெரிய அதிசயம். இதை யாரும் செய்யவே முடியாது. ஆனால் அற்புதம் செய்ய முடியும். அவன் ஒளியில் இருக்க நம்மள திரும்ப எங்க கொண்டு போக முடியும்? இருளுக்குள்ள கொண்டு போக முடியும். இது அற்புதம். ஆனால் இதை நோக்கி தான் போறோம். அப்ப அற்புதத்தில் என்ன இருக்குது? இருள் இருக்கக்கூடியதா இருக்கு. சரி, இப்படி பார்ப்போம். அடுத்ததாக எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்ட பிறகு கிருபையினால, இயேசு கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிகழ ரட்சிப்புல நமக்கு முன்பாக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்திருக்காரு. இதுவும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். முன்னதாகவே எல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்காது. எங்க இருக்குது?
அந்த ஆயத்தம் பண்ண காரியம் எங்கே இருக்குது? எங்கே? பரலோகத்தில் இருக்குதா? எல்லாம் பரலோகமா? நமக்காக முன்னதாக நற்கிரிகளை செய்வதற்கு நற்கிரி அங்கே போய் செய்ய போகிறோமா? இங்க பூமியில நம்ம நற்கிரியை செய்வதற்கு சகலமும் நமக்காக கிறிஸ்துவுக்கு ஆயத்தம் எதில் இருக்குது? வேதத்தில் இருக்குது. ஆயத்தம் பண்ண காரியம் எதில் இருக்குது? வேதத்தில் இருக்குது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அனுதினம் வேதத்தை ஆராய்ந்து எது நற்கிரியை, எது நன்மையான காரியம், எது தேவனுக்கு பிரியமான காரியம், எது தேவனுக்கு உகந்த வாசனை இருக்க போகுது அப்படி அனுதினம் வேதத்தை ஆராயும் பொழுது இது எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம புதுசாக என்ன செய்ய வேண்டியதில்லை, கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமே இல்லை. எல்லா சகலமும் நமக்கு அறிவிக்கப்பட்டுருச்சு. அறிவிக்கப்பட்ட காரியம் ஒன்றுமே இல்லை, அது வேதத்தில் இருக்குது. அப்புறம் நிகழ்வு ரட்சிப்பு அனுதினமும் ஆராய்ந்து நம்ம ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் செஞ்சேன், நான் இப்படி முடிச்சேன், இந்த காரியம் செஞ்சேன்னு சொல்கிற பெருமை பாராட்டுறதுக்கு வேலையே இல்லை. முதல் கடந்த ரட்சிப்புலையே நம்ம கிரியை ரட்சிக்கப்படவே இல்லை, கிருபை ரட்சிக்கப்பட்டோம். அதேபோல் நிகழ்கால ரட்சிப்புலையும் நம்முடைய நன்மை, நம்ம செய்ய நன்மையினால என்ன செய்ய போகிறது இல்லை, நிகழ் ரட்சிப்புல நம்ம தேவன் கிருபை தருவதில்லை, அவருடைய கிருபையினால, அதிக கிருபையினால தான் இப்பேற்பட்ட காரியத்தை நம்ம செய்ய முடியும். அதிக கிருபை யார் எழுதி கொடுத்தது? நிகழ் ரட்சிப்புல எதை கொண்டு நம்ம வாழணும்? பழைய பாட்டிலையா? நிருபங்கள்ல நிறைய எழுதிருக்காரு. அப்போ ஆவியானவர் அதிக கிருபை நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. இந்த வசனத்தை வைத்து நம்ம வாழும்பொழுது தான் அந்த நிகழ் ரட்சிப்பு நம்ம ஜெயிக்கவே முடியும். இதில் 1 பேதுரு 1:5 அப்படி நிகழ்காலத்தில் நற்கிரிகளை செய்து இங்க வாழும் பொழுது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க நிகழ்ச்சிப்புல நமக்கு முன்னதாக எழுதி வைக்கப்பட்டிருந்தே இந்த வார்த்தையை கேட்டு நற்கிரிகளை செய்யும் பொழுது பரலோகம் செஞ்சு முடிச்சோம்னாக்க இனி வரப்போற ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்புல எங்க வைக்கப்படுறதா? சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்காக சந்தோஷப்படலாமா? அடுத்த வருஷம் படிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். நம்ம சுதந்திரம் எங்க இருக்குது? பரலோகத்துக்குயா. இனி கவலையே வேண்டியது இல்லையா? சந்தோஷப்பட முடியுமா? இனி சந்தோஷப்பட்டாலும் படிங்க. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? என்னதா துன்பப்பட சந்தோஷம் இருக்குது. அதனால என்ன செய்யணுமா? ஆனால் சந்தோஷப்படுறது என்ன செய்யணுமா? இங்க கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதாக உள்ளவர்களுக்கு என்ன வருமா? துன்பம் வருமா? உபத்திரம், பாடுகள், நிந்தைகள். இது எது நிமித்தம் வருமா? எழுதப்பட்ட வார்த்தை நிமித்தம். நம்ம நிகழ்காலத்தில் நற்கிரியை செய்யும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்களை இதை அனுபவிச்சாதான் எங்க கிடைக்கும்? அங்க சுதந்திரம் கிடைக்க முடியாது, இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது. கடைசியா 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிருபையினால விசுவாசம். அந்த விசுவாசத்தை எப்படி செக் பண்ணுவாரா? நீங்க தெய்வம் செக் பண்ணுவாராம். அப்ப நம்ம கிருபையில எப்படி ஆராயுமோ அவர் விசுவாச குறித்து செக் பண்ணக்கூடியவரா இருக்காரு. அது என்ன செய்யுமா? புகழ்ச்சியும் படிங்க, கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அது புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அந்த மகிழ்ச்சி நம்ம போகணும். இதை குறித்தா யூதா குறித்து தெரியும். யூதானாக்க டக்கு என்ன நாம வரும் நமக்கு? யூதானாக்க என்ன நாமத்து வரும்? யூதா நிருபத்தை வாசிக்கிறோம், எடுத்தோட எதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க எல்லாமே. வெரி குட். பொதுவான ரட்சிப்பை கொடுத்து தான் நம்ம தெரியும். ஆனால் எழுதியிருக்காரு அவரு. படிங்க யூதா 1:3 பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளோனாய் இருக்கையில். என்ன சொல்றார் யூதா? நான் பொதுவான ரட்சிப்பு குறித்து நான் எழுதும்படியாக நான் கருத்துள்ள இருக்கையிலே முடிக்கல, முழுசா என்ன செய்யல, அதை எழுதவே இல்லை. அதுதான் நோக்கம். என்ன? அதுதான் ஆவியானவர் இடப்படுறாரு. வேற ஒரு காரியத்தை படிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒரே முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. சும்மா எப்படி போறோமா? தைரியமாய் போறதற்கு வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருந்தது. அவசியமா இருக்கு. தைரியமா போராடணுமா? நம்ம போராட்டம் யாரோட உண்டு? நம்மளுடைய போராட்டம் யாரோட உண்டு? மாமிசத்தோடும் அல்ல. அப்படின்னாக்க மாமிசத்தை போராடாதா? மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா அர்த்தம்
அப்போ அது மட்டும் தான் அர்த்தமா? நம்முடைய மாமிசத்தோட போராடி ஆகணும் அல்லனாக்கா. இது மட்டும் இல்லை, மாமிசத்தோடு மட்டும் அல்ல, ஆவிக்குரிய அந்த வல்லமையும் போராடணும். அதில் 3 விதமான போராட்டங்கள் இருக்குது, பார்ப்போம். இதில் நம்மளுடைய மாமிசத்தோடு, மற்றவங்க மாமிசத்தோடு அல்ல. அப்போ மற்றவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறானாக்க அவங்களோட போராட்டம் அல்ல. எந்த போராட்டமா? நட்படியான போராட்டம். எப்படி போராட்டம்? அடுத்த படிங்க 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி இது என்ன இங்க செஞ்சாமே பரலோ இதுல ஏதாவது இடத்துல தேவனுடைய கிருபையினால அவரு சகல கனியை கொடுத்தாரு. நித்திய ஜீவன் கனியை சாப்பிடணும் தான் அவருடைய விருப்பம், நித்திய அவருடைய சித்தம். அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய கிருபையினால வார்த்தையை பேசி பேசி கூட்டி குறைச்சி புரட்டி பேசி ஏதோ செய்ய வச்சுட்டான். அவனுக்கு அதிகாரம் படைத்த அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட வைத்து விட்டான். அதனால அதே போலதான் வேதத்தை வைக்க அநேக புரட்டக்கூடிய எப்படி பண்ணுவாங்களா? படிங்க. காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்னைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்ப அவங்களோட தான் போராடணும். எழுதியிருக்குது. அவன் இப்ப எங்க இருக்கான்? அவன் அந்தி கிறிஸ்து, கள்ளத்தி கிறிஸ்து, வலு சிறப்பு எங்க இருக்கிறான்? அவன் வலு சிறப்பு எங்க இருக்கான்? கடல்ல இருக்கிறான். அந்தி கிறிஸ்து பூமியில இருக்கிறான். கள்ளத்தரிசி வானத்தில் இருக்கிறான். அவன் லிட்டரா ஒரு காலத்தில் வருவான். ஆனா அதன் ஆவிகள் எங்க இருக்குது? இப்பவே இருக்குது. அப்படி வசம் இருக்குதா? அந்தி கிறிஸ்து ஆவி இப்பொழுதே இருக்குது, செயல்படுது வசையே சொல்லியிருக்காரு. அப்ப அவங்களுக்கு எதிராக கள்ள அற்புதங்கள், கள்ள அதிசயங்கள், கள்ள அடையாளங்கள் செய்யக்கூடியவங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா? போராடணும். எப்படி போராடுறது? அவங்க எதிராக சண்டை போடலாமா? போர்க்குடி தூக்கலாமா? எப்படி செய்யலாம்? எப்படி போராடுறது? ஜெபம் பண்ணா போராட முடியுமா? வெரி குட். ஜெபம் பண்ண அவசியம் பண்ணணும். அது பண்ண முடியுமா? எது? தேவனுடைய சத்தியமான வார்த்தையை அநேக சுவிசேஷம் அறிவிக்கிறது நிமித்தம் தான் அவங்களால போராட முடியும். இயேசு எதுக்கு வந்தாருங்க? இயேசு வந்து பிசாசுடைய கிரியை அழிக்க வந்தாருனாக்க அவர் பிசாசுக்கு அழிச்சு போயிருக்கலாமே. ஏன் சுவிசேஷம் அறிவிச்சாரு பிதாவோட வார்த்தையை? அதே போல அந்த போராட்டம் உங்களுக்கு எனக்கு வேணும். இப்ப மெய்யான கிருபையில நீங்கள் நான் இருக்கிறோம்னாக்க நமக்கு அனுதினம் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எதை கொண்டு? சுவிசேஷ வார்த்தையை கொண்டுதான் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிக்கும் பொழுதுதான் கள்ளத்தி கிறிஸ்திக்கும் போது எதிராகவும் அந்தி கிறிஸ்து எதிராகவும் வலு சிறப்பத்துக்கு எதிராகவும் நம்ம அனுதினமும் போராடியே ஆகணும். அப்படி போராடுங்களுக்கு தான் சுதந்திரம் எங்க இருக்குதான்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. சுதந்திரத்துக்கு பார்த்தவனா நீங்களானும் மாறும். கண்களை மூடுவோம். சோத்திரம் அதிபதி கல்மீர் தாப்பனே, நேற்று மென்று இன்னும் மாறாதவரே உமக்கு கொடான குருசமையம், கிருபைந்தவரே, இறக்கிறந்தவரே, தயவுந்தவரே உமக்கு கொடான குருசமையம். எந்த நாளையும் தேவனே நம்முடைய கிருபையில் நாங்கள் மெய்யான கிருபையெல்லாம் இருக்கிறவாங்கிறது நான் அனுதினமும் செக் பண்ணாடவரே. அந்தி சந்தி மதியான வேலைத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ தியானித்து நான் அந்த கிருபைக்குள்ளே இருக்கிறேன்னா, இப்போ கிருபைக்குள்ள இருக்கனா எனக்கு எதிராக துன்பங்கள் அனுபவிச்சாகணும், பாடுகள் வரணுமே. ஆனால் வரலையே, நான் சுகபோகமாக இருக்கிறேனே. இப்போ காரணம் என்ன? நான் வார்த்தைக்குள்ள நல்ல போராட்டத்துக்குள்ள இல்லை, நான் தெய்வான மெய்யான கிருபைக்குள்ள இல்லைங்கிற உணர்வடைந்து இனி சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதுதான் அதை நிமித்தம் வரக்கூடிய வார்த்தை நிமித்தம் வரக்கூடிய துன்பங்கள், பாடுகள், உபத்திரத்தை அனுபவிக்கிறானவே. அதுதான் நீங்க மெய்யான கிருபையை கொடுத்துருக்கீங்க. அந்த கிருபையை அனுதினமும் நான் நடந்து செல்ல தேவனே வைத்திருக்கிற பரலோகத்தை வைத்திருக்கிற சுதந்திரத்துக்கு அடையத்தக்க பாத்திரமாக ஒவ்வொருவரையும் மாற்றிவராக. அப்படி மாற்ற முடியாதபடிக்கு தடையை உண்டு பண்ணுகிற பொய்யான கிருபையை நாங்கள் வாழாதபடிக்கு, மாய்மால ஒளியில நாங்கள் வாழாதபடிக்கு தேவனே உங்களுடைய ஐக்கியத்தில் வளரும்படியாக தேவன் நாம கிருபைப்பட்டவராக. தடையா இருக்கிற அக்குறு மீத பாவத்தை ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவை மன்னித்து ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து வசனத்தில் பரிசுத்தப்படுத்தி வருகை வரைகளை பாதுகாப்பிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆவியான ஒத்தாசிக்கும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் சொன்னாரே. மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் சொன்னாரே.
திருச்சபை போதகர் சொல்லி தந்ததை மறைநூல் வாசித்து ஆராய்வோம். திருச்சபை போதகர் சொல்லி தந்ததை மறைநூல் வாசித்து ஆராய்வோம். உண்மையை உணர்வோம், அறிந்ததும் திருந்துவோம். உண்மை ஒரு நாள் ஜெயிப்பது நிச்சயம். உண்மை ஒரு நாள் ஜெயிப்பது நிச்சயம். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான். இயேசுவில் அன்பாயிராதவன் இயேசுவின் போதனையை புறக்கணிக்கின்றான். உயிருள்ள வார்த்தைகளை புறக்கணிக்கின்றான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான்.